வணக்கம். இந்த ஆசனத்துக்கு பேர் உத்திர பத்மாசனம். பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு கை ரெண்டும் ஊனி உடம்பை மேலே தூக்கிட்டு இருக்கிறது உத்திர பத்மாசனம். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு கால் இந்த முட்டி ரெண்டும் மேலே தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதனால் இதுக்கு பேர் லோலாசனம் அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த ஆசனம் பத்மாசனத்தில் தான் உட்காந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பத்மாசனத்தில் உட்கார முடியாதவங்க சாதாரண ஆசனத்துலேயே உட்காந்து செய்யலாம். சரிங்களா? முதல்ல இந்த ஆசனத்தை படிப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்லிடலாம், பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆசனம் செய்யும் போது எவ்வளோ நேரம் செய்யணுன்றதை பார்ப்போம். இந்த ஆசனம் செய்யும் போது மூச்சு சுவாசம் எப்படி இருக்கணும்னு அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம். சரிங்களா? இது நீர் இழிவுன்னு சொல்கிற அந்த சர்க்கரை வியாதிக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆசனம். சரிங்களா? இப்போ முதல்ல எப்படி செய்முறை இப்போ பார்த்துருவோம். பத்மாசனத்தை நான் முதல்ல ஒரு வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன், எப்படி படிப்படியாக பத்மாசனத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் அதை நான் இப்போ சொல்லலை. இதில் பத்மாசனத்தில் உட்கார முடியாதவங்க சாதாரண ஆசனத்துலேயே உட்காருக்குங்க. இது நம்ம சாதாரண ஆசனம் இல்லையா, சாப்பிடும்போது உட்கார்றது. இதில் இப்படி உட்காந்துட்டு கையை ரெண்டும் ஊனிட்டு மெதுவாக கையை ஊனிட்டு எப்படியாலும் விரல்களை வச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா உள்ளங்கை தரையில் வச்சு பண்ணிக்கலாம். வச்சுட்டு மெதுவாக உடம்பு தூக்குங்க. இப்போ ஆரம்பத்தில் மூச்சு பிடிக்கிற மாதிரி, மூச்சு பிடிச்சிட்டு தூக்குற மாதிரி தோணும். அது பரவாயில்ல தான். அது பழக பழக அது நார்மலான சுவாசமாக மாறிடும். சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம், முதல்ல சாதாரண ஆசனத்தில் உட்காந்துக்கோங்க, கையை ஊனிக்கோங்க, காலை தூக்குங்க. சரிங்களா? முடிஞ்சோன்னா ஆடுங்க லைட்டாக யோகாசனம். இது சாதாரண ஆசனத்தில் அமர்ந்து செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பழகினதுக்கப்புறம் ஒரு காலை மேலே வச்சுக்கோங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வலது காலோ இடது காலோ மேலே வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி செஞ்சு பழகுங்க. இது படிப்படியாக நம்ம எப்படி செய்கிறன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி கையை ஊனிக்கோங்க, மேலே லிஃப்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்ற கால் ரெண்டு பார்த்துக்கோங்க. இந்த கால் சரிங்களா? இது இப்படியே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பத்மாசனத்தில் உட்காந்ததுக்கப்புறம் காலை மேலே தூக்கலாம். சரிங்களா? அதுதான் முறையாக நீங்கள் உங்களோட எண்டு கோல் என்னென்னா பத்மாசனத்தில் உட்காந்துட்டு காலை மேலே தூக்கிறது, இந்த லோலாசனத்துக்கு. இப்போ பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். இந்த முடிஞ்ச வரையும் இந்த ஹீல்ஸ் நம்ம வயிற்றுக்கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ நான் வலது கால் உள்ள வச்சுருக்கேன். சரிங்களா? கையை ஊனிக்கிட்டு நம்ம முதல்ல ஆட வேணாம், முதல்ல உடம்பு மேலே தூக்குவோம். அது கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அந்த முட்டியை மேலே தூக்க முயற்சி பண்ணுங்கள். பின்னாடி பாதுகாப்பாக இன்கேஸ் நீங்கள் இப்படி சாயத்துக்கு இதாக இருந்ததுன்னா பின்னாடி ஒரு தலையாணியோ ஏதோ பாதுகாப்பு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பத்மாசனத்தில் உட்காந்துட்டோம், ரெண்டு கையும் ஊனிட்டோம், கை மேலே மெதுவாக தூக்குவோம். முட்டி கூட கீழே வச்சுக்கோங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் மெதுவாக தூக்குங்க. முட்டி கீழே வச்சுக்கோங்க, மெதுவாக தூக்குங்க. சரிங்களா? எத்தனை முறை செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது 3 முறை இல்லைன்னா 5 முறை செஞ்சால் போதும். இது இப்போது வலது கால் உள்ளே வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போது இடது கால் மேலே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ எவ்வளோ நேரம் செய்கிறது? இப்போது மூச்சு ஆரம்பத்தில் சாதாரண மூச்சாக இருக்கணும். இப்போ மூச்சு பிடிக்க தோணும், அதில் பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் மூச்சு இயல்பாக இருக்கட்டும், பார்வை நேராக இருக்கட்டும். சரிங்களா? அதுதான் மூச்சோட தன்மையாக இருக்கணும். எவ்வளோ நேரம் செய்யலான்னா 5 வினாடிகள்லேருந்து 15 வினாடிகள் அவ்வளோ நேரம் செய்யலாம் ஒவ்வொரு ஆசனமும். இப்போ இந்த ஒரு முறை நான் நிற்கிறேன்னா 5 வினாடிகள்லேருந்து 15 வினாடிகள் வரை அதிகபட்சமாக நிற்கலாம். எத்தனை முறை செய்யலாம்னா 3லேருந்து 5 முறை செஞ்சால் போதும், அதிகமாக தேவை. 3 முறை செஞ்சால் போதும். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஆரம்பத்தில் பழகிட்டு இருக்கீங்கன்னா 5 முறை, ஒரு முறைக்கு 5 வினாடிகள்லேருந்து 15 வினாடிகள். இந்த முட்டியை மெதுவாக மேலே தூக்க போகிறோம்.
மெதுவாக தூக்கும் போது உங்கள் உடம்பு கூட நீங்கள் வந்து தாலாட்டு இந்த தொட்டில் ஆடுற மாதிரி கூட மெதுவாக ஆட்டலாம். சரிங்களா? ஆனால் படிப்படியாக செய்யுங்க. எழுந்திக்கிட்டு கை வந்து எங்கே எப்படி உங்கள் வசதி தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அகலமாக வச்சா உங்களுக்கு வசதியாக, கிட்ட வச்சா வசதியான்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விரல்கள் நான் வந்து இப்படி எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக தூக்கணுன்றதுக்காக நான் விரல்களை வந்து ஊன்றேன். சரிங்களா? இந்த இல்லைன்னா நீங்கள் இந்த உள்ளங்கை கூட ஒன்றே பண்ணலாம். இப்படி ஆரம்பத்தில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரல்களுக்கு வந்து கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். காலை மேலே தூக்கும். ஓகேங்களா? அது மாதிரி இப்போது 5 வினாடிகள் நிற்கணுன்னா சரிங்களா? இப்போ இதோட பலன்களை பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். நம்ம பத்மாசனத்தில் சொன்ன மாதிரியே ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக வந்து நம்மளோட இடுப்பு பகுதிக்கு பாயுது. சரிங்களா? அதனால் வந்து அடி வயிற்றில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லது. இப்போது இது கையை ஊனி இந்த மேலே தூக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த வயிற்றுக்கு வந்து ரொம்ப சிறப்பானது. இந்த வயிற்றுக்கு பின்னாடி இருக்கிற கணையம் பேன்கிராஸ் அது 2 வேலையை செய்யுது. ஒன்று வந்து அஜீரணம், ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்கு அதுதான் உதவுது. 2வது இன்சுலினுக்கு வந்து அதுதான் பொறுப்பு, உடலில் வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு. அதனால் இந்த ஆசனம் வந்து நீர் இழிவு உள்ள மனிதர்களுக்கு வந்து மிகவும் சிறந்த ஆசனம். ஏன்னா ரத்தத்தை அந்த சுகரோட லெவலை வந்து கட்டுப்படுத்துது இந்த ஆசனத்தினால். சரிங்களா? அதனால் அதுதான் மெயின். அதை தவிர என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னா கைகளை ஊன்றோம், நம்ம உடம்பு வெயிட்டை வந்து நம்மளே மேலே தூக்குறோம். அப்போது விரல்கள், கை, தோல், புஜம் இது எல்லாமே வந்து வலிமை அடையுது. தசையும் வந்து வலிமை அடையுது, அந்த நரம்புகளும் வந்து வலிமை அடையுது. சரிங்களா? இது அப்போது இந்த பேன்கிராஸ் வந்து நல்ல இயக்கத்தில் கொடுக்கறதுனால நீரிழிவு நோய் வந்து அந்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து சிறந்த ஆசனம். 2வது வந்து அஜீரணம் இருந்ததுன்னா அது சரியாக இது வந்து ஜீரண சக்தியை உண்டு பண்ணுறதுனால அஜீரணம் தானாக போயிடும். அஜீரணம் போனால் மலச்சிக்கல், ஜீரணம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? மலச்சிக்கலும் தீர்ந்துடும். சரிங்களா? ஆண்களுக்கு குறிப்பாக இந்த தானாக விந்து வந்து முந்தி வரத்தை வந்து அது வந்து நாளடைவில் வந்து தடைபடும். சரிங்களா? அந்த பிரச்சனை தீர்ந்துடும். பெண்களுக்கு வந்து மாதவிலக்காகும் போது வரக்கூடிய இந்த வயிற்று வலி வந்து அந்த வலியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த யோகாசனம் உண்டாக்கும். சரிங்களா? எந்த யோகாசனம் செய்தாலும் அதற்கு வந்து மிகப்பெரிய பலன்கள் வந்து உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பலன்களுக்கு. உடல் சார்ந்த பலன்கள் தான் உள்ளுறுப்புகள். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன நினைக்கிறேன்னா மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகிடுது. சரிங்களா? இதோட மாற்றாசனம் வந்து பத்மாசனத்துக்கு எந்த மாற்றாசனமோ அதே தான். ஏன்னா இது குறிப்பாக நம்ம வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து செய்கிறோம் இல்லைங்களா? பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு தான் நம்ம உடம்பு வந்து மேலே தூக்குறோம். ஸோ பத்மாசனத்துக்கு மாற்றாசனம் என்னதுன்னா சுகாசனம். ஸோ காலை எடுத்துடலாம், இப்படி வச்சிடலாம், இப்படி மேலே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் கால் இப்படி இது மாதிரி இருந்ததுனால என்ன ஆகுன்னா இந்த கணுக்கால்களும் இந்த முட்டியும் வந்து நல்லா மடங்கி இருக்கு இல்லையா? அதுக்காக என்ன பண்ணலாம்னா சுகாசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலை வந்து சாதாரணமாக ஒரு கால் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. அல்லதுன்னா 2 காலும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கணுக்கால்களுக்கு தான் வந்து நம்ம வளைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? அது வந்து நேராக இப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகாசனத்தை வாங்கிக்கோங்க. சரிங்களா? சுகாசனமோ அல்லது வந்து இப்படி கூட உட்காந்துக்கலாம். 2 கால்களுக்கு வந்து இடைவெளி கொடுத்து கூட இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து மாற்றாசனம். ஸோ இதுதான் வந்து உத்தித பத்மாசனம் அல்லதுன்னா லோலாசனம். இந்த ஆசனத்தை இது வந்து யோக பயிற்சியில் வந்து நோய் தீர்க்கும் யோகாசனங்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுக்காக ஆரம்பத்தில் வந்து நம்ம எல்லாரும் அப்படி தான் வந்து வாழ்ந்தாங்க. யோகாசனங்கள் செய்து தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. சரிங்களா? அதனால் அடுத்த ஒரு ஆசனத்தில் இதோட ஒரு சிறப்பான இது மாதிரி இன்னொரு ஆசனத்தை நோய் நீக்கும் யோகாசனங்களில் சந்திக்கிற இணைந்திருங்கள். யோகாசனம் பழகும் போது எளிமையான உடைகளும் காற்றுள்ள இடங்களையும் தேர்ந்தெடுங்க.
சாதாரண வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தரையில் பண்ண வேணாம் யோகா, ஏதாவது ஒரு துணியை போட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மேட்டை போட்டு பண்ணுங்கள், இல்லை யோகா மேட்டை ஏதாவது சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். ரொம்ப நன்றி.